இன்னைக்கு நம்ம டெட் மேக்ஸ்ல என்ன பார்க்க போறோம்? ஒரு ஏபி சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஏபில -11 -15 -19 அப்படின்ற இந்த சீக்வன்ஸ்ல 19th டேர்ம் என்ன, 19வது உறுப்பு என்ன, இதான் கேள்வி. 19th டேர்ம், ஃபைண்ட் த 19th டேர்ம், 19வது உறுப்பு என்ன. ரைட், இப்ப இந்த கேள்வியில நமக்கு என்னெல்லாம் தெரியுன்றதை நோட் பண்ணிக்கிடுவோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு? ஏயோட வேல்யூ என்ன? -11. ஏனா என்ன? ஃபர்ஸ்ட் டேர்ம். அடுத்து காமன் டிஃபரன்ஸ், பொது வித்தியாசம் எப்படி பார்க்கணும்? செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் என்ன இருக்கு? -15 மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு? -11. அப்ப -15, மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 11 ஆயிரும். -15 பிளஸ் 11, அப்ப -4 ஆயிடுச்சா? இப்ப காமன் டிஃபரன்ஸ் என்னது? -4. கொஸ்டின்ல 19th டேர்ம் கேட்டிருக்காங்க. ஏபில உள்ள ஃபார்முலா பாருங்க. nth டேர்ம் அப்படின்னா என்ன ஃபார்முலா? ஒரு ஏபியோடைய nth டேர்ம் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா தான் இது. a plus n minus 1 into d. இதுதான் நமக்கு தேவையான ஃபார்முலா. nth டேர்ம் a plus n minus 1 into d. இந்த கொஸ்டின்ல இருந்து a ஓட வேல்யூ -11, காமன் டிஃபரன்ஸ் 4 பார்த்துட்டோம், -4. அப்புறம் கேள்வியில 19th டேர்ம் என்னன்னு கேட்டதுனால எண்ணுக்கு பதிலா 19 சப்ஸ்டிட் பண்ண போறோம். 19வது உறுப்பு நம்ம பார்க்க போறோம். ஏவோட வேல்யூ -11, என்னோட வேல்யூ 19 -1, காமன் டிஃபரன்ஸ் -4. -11, 19ல 1 போச்சுன்னா 18 இன்ட்டு -4. 18 இன்ட்டு -4 -72. -72 -11 -83. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். அப்ப கொடுக்கப்பட்ட இந்த வரிசையிலுடைய இது ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் இப்படி போய்கிட்டே இருந்தா இந்த சீக்வன்ஸ் உடைய 19வது உறுப்பு என்ன? -83. ஓகே, தேங்க்யூ.